Hi, good morning, everybody. Welcome to another episode of PR Cricket Chat. சில பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க எங்க தேர்ட் T20 பத்தி ரிவ்யூ காணணும் நினைச்சேன். தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் T20 முடிச்சுட்டு ஒரேடியா ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அது எக்ஸ்பெக்டட் தான். ஃபர்ஸ்ட் கேம் இந்தியா தோத்துட்டு அடுத்த 4 கேம்ஸ் வின் பண்றது எக்ஸ்பெக்டட் தான். 4-1 அண்ட் நீங்களாம் என்ன நினைச்சீங்கன்னு தெரியல. ஐ திங்க் இந்தியாவோட பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் இந்த சீரீஸ் அபிஷேக் சர்மா ஒரு ட்ரூ பவர் ஹிட்டர், இன்டென்ட் அட் த டாப். அது ஒரு நல்லா தெரிய வந்தது. யூஸ்ஃபுல் பவுலர். 2 ஓவர் போட்டு 15 ரன், 1 விக்கெட் எடுத்தான்னா பெரிய விஷயம் அது T20ல. அபிஷேக் சர்மா, யஷஸ்வி ஜெய்ஸ்வால் பேக் டு ரன்ஸ். ஏன்னா வேர்ல்ட் கப்ல யஷஸ்வி ஆடவே இல்ல. ஸோ அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் சான்ஸுக்கு. ஸோ யஷஸ்வி ஜெய்ஸ்வால் பேக் டு ரன்ஸ். அது டவுட்டே இருக்கல. கிளாஸ் பிளேயர் அவன். ஆனா விளையாடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. 3வது ரிங்கு சிங். ஒரு கிடைச்ச ஒரு மேட்ச்ல பிரில்லியன்ட்டா ஒரு அ அ இது பண்ணாரு. செட்டப் பண்ணாரு கேம. ஸோ ரிங்கு சிங், குட் டு see him பேக். அண்ட் இந்தியாக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, பிக்கெஸ்ட் பாசிட்டிவ் என்னன்னா, வாஷிங்டன் சுந்தர் பிளேயர் ஆஃப் த சீரிஸ். ஏன்னா வாஷிங்டன் சுந்தர் இந்த ஐபிஎல் 2024ல 72 ரன் குடுத்திருந்தான்னு நெனைக்கிறேன். 5 ஓவர்ல ஒரே ஒரு விக்கெட் தான். ஸோ ஆடல. நிதிஷ் ரெட்டி அவர விட அ அ பிரிஃபர் பண்ணாங்க நிதிஷ் ரெட்டிய. அண்ட் நிதிஷ் ரெட்டி ரைட்லி சோ நல்லா ஹார்ட் ஹிட்டர், டீசென்ட் பவுலர், ஃபேன்டாஸ்டிக் ஃபீல்டர். வாஷிங்டன் ஃபேன்டாஸ்டிக் ஃபீல்டர் கிடையாது. குட் பவுலர். பட் ஐ திங்க் வாஷிங்டன் என்ன பண்ணணும்னா, டெஃபினட்டா அவர் பவர் கேம இம்ப்ரூவ் பண்ணணும். இப்ப எப்படி அக்சர் பட்டேல் பவர் கேம இம்ப்ரூவ் பண்ணிட்டு நம்பர் 1 ஆல்ரவுண்டரா இருந்திருக்கார் இப்ப T20 சைட்ல. டெஃபினட்டா வாஷிங்டன் அத செஞ்சாகணும். ஏன்னா வாஷிங்டன் கிட்ட பவர் கேம் கிடையாது. ஸோ லாஸ்ட் 3, 4 ஓவர்ஸ் நீங்க உள்ள போறீங்கன்னா அடிச்சு தான் ஆகணும். வாஷிங்டன் அத பண்ண முடியுமான்னு தெரியல. பட் இம்மென்ஸ்லி டேலண்டட் கிரிக்கெட்டர். அதுல டவுட்டே இல்ல. ஹோப்ஃபுல்லி அந்த பவர் கேம இம்ப்ரூவ் பண்ணுவாரு. பேசியிருப்பாங்க எல்லாரும் அவரோட. பட் இன்னொன்னு என்னன்னா, அஸ்வின் இன்னும் எவ்வளவு வருஷம் ஆடப் போறாருன்னு தெரியல. ஸோ வாஷிங்டன் அவர் பவுலிங்கையும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணாருன்னா, இந்த பேட்டிங் வச்சு அவர் ஈஸியா டெஸ்ட் டீம்ல ஆடலாம். ஸோ பட் அஸ்வின் கிளாஸ் எல்லாம் வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும். பட் ஃபார் நவ் ஒரு ஒன் டே டீம் ஒரு T20 டீம் ஆஸ்பிரேஷன் இருந்தா நல்லா இருக்கும் வாஷிங்டனுக்கு. பவர் ஹிட்டிங் இம்ப்ரூவ் டெஃபினட்டா பண்ணணும். இந்த ஹர்ஷித் ராணா அந்த மாதிரி பவுலர்ஸ் ஆடிருக்கலாம் இந்தியா இந்த சீரீஸ்ல. எனக்கு அது ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா நம்ம அதே கலீல் அஹமத்தையும், ஆவேஷ் கானையும் நெறைய பார்த்துட்டோங்க. ஹர்ஷித் ராணா கிட்ட என்ன இருக்கு? அவர்கிட்ட ஏதாவது ஸ்டஃப் இருக்கா? லாங் டெர்ம் ப்ராஸ்பெக்ட்டா? அது ஆஸ்திரேலியா கூட்டிட்டு போலாமா டெஸ்ட் சீரிஸ்க்கு? அப்படி பார்க்கணும். பிகாஸ் அடுத்த சேலஞ்ச் இந்தியாக்கு இப்ப பார்டர் கவாஸ்கர் டிராஃபி தான். அ ஏன்னா அந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபில அட்லீஸ்ட் ஒரு டிரா பண்ணிட்டு வந்தா தான் WTC ஃபைனல் போக முடியும். ஸோ அதுக்கு பவுலர்ஸ் வேணும். ஷமி ஃபிட்டான்னு தெரியல. ஏன்னா இந்தியால பங்களாதேஷோட 2 டெஸ்ட் இருக்கு. அப்புறம் நியூசிலாந்து 3 டெஸ்ட் இருக்கு. அந்த 5 டெஸ்ட்ல எப்படியும் 4 டெஸ்ட் ஜெயிச்சுருவாங்க. அஸ்வின் இருக்கான், ஜடேஜா இருக்கான், குல்தீப் இருக்கான், ஜெயிச்சுருவாங்க. பார்டர் கவாஸ்கர் டிராஃபிக்கு யார் சப்போர்ட் பண்ண போறாங்க? பும்ரா ஃபிட்டா இருப்பாரா? பார்க்கணும். ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்னன்னா, சுப்மன் கில் ஓட கேப்டன்சி. கேப்டன்சி வாஸ் ஓகே. ஆனா நான் பெர்சனலா என்ன ஃபீல் பண்றேன்னா, அபிஷேக் சர்மா அண்ட் யஷஸ்வி தான் ஓப்பன் பண்ணணும். சுப்மன் கில் ஒன் டவுன் வந்திருக்கணும். பட் அவர் அந்த ஓப்பனிங் போய் இடத்த புடிச்சு சாலிடிஃபை பண்ணலான்னு பார்த்திருக்காரு. ஐ திங்க் இந்தியாஸ் ஓப்பனிங் பேர் T20ல ஷுட் பி சுப்மன் கில் அண்ட் ஷுட் பி யஷஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் அபிஷேக் சர்மா. நாட் சுப்மன் கில். சுப்மன் கில் T20ல அவர ஆடணும்னா கொஞ்சம் பவர் ஹிட்டிங் இவால்வ் பண்ணும். ஒரு ஸ்பாட் இருந்தா, ஐம் நாட் சேயிங் இருக்குன்னு. அது பிட்வீன் சுப்மன் கில் அண்ட் ருத்துராஜ் கைக்வாட் தான். 2 பேரும் ஒரே டீம்ல ஆட முடியாது. எல்லாரும் சுப்மன் கில்ல செல்ஃபிஷ்னாங்க. அவருக்கு யஷஸ்விக்கு செஞ்சுரி குடுக்காத ஸ்ட்ரைக் குடுக்கல, செஞ்சுரி அடிக்க முடியலன்னு. யஷஸ்வி செஞ்சுரி அடிச்சா செல்ஃபிஷ்ங்கிறோம். சுப்மன் கில் ஸ்ட்ரைக் குடுக்கலன்னா இவர செல்ஃபிஷ்ங்கிறோம். ஒரு மைல்ஸ்டோன் அப்சஸ்ட் கண்ட்ரிங்க இந்தியா. எனக்கு தெரிஞ்சு அது கரெக்ட்டான மூவ் தான். எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஜெய்ஸ்வாலுக்கு செஞ்சுரி அடிக்கிறதுக்கு. கேம முடிச்சுட்டு போலான்னு அவரும் ஸ்ட்ரைக் ரேட்டையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு பார்த்தாரு. பண்ணிக்கிட்டாரு. அதுல தப்பு கிடையாது. ஸோ பட் சுப்மன் கில் டெஃபினட்டா எனக்கு தெரிஞ்சு ஒன் டவுன் ஜெய்ஸ்வால் அண்ட் அபிஷேக் ஓப்பன் பண்ண விட்டுருக்கணும். ஏன்னா அதுதான் இந்தியாவோட காம்பினேஷனா இருக்கணும். கரெக்ட் காம்பினேஷன். இன்னொரு நியூஸ் நம்மலாம் கடைசியா மீட் பண்ணதுக்கு அப்புறம் கௌதம் கம்பீர் ஹெட் கோச்சா வந்திருக்காரு. கௌதம் கம்பீர் ஒரு காலத்துல சொன்னாரு தட் யூ நோ 3 டிஃபரண்ட் டீம்ஸ், 3 டிஃபரண்ட் ஃபார்மேட்ஸ்ன்னு. இப்போ லேட்டஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி இப்ப பிளேயர் இஸ் குட் எனஃப் எல்லா ஃபார்மேட்ஸும் விளையாடணும்னு சொல்லிருக்காரு. தெரியல. ஏன்னா பும்ரா மாரி ஒரு ஜுவல் எல்லாம் எல்லா ஃபார்மேட்ஸ்லாம் ஆடக்கூடாதுங்க. இப்ப இந்த மீனிங்லெஸ் ஸ்ரீலங்கா சீரிஸ், ஒரு பங்களாதேஷ் சீரிஸ் இன் இந்தியா அதெல்லாம் ஆடவே கூடாது. வேணா நியூசிலாந்துல ஓட 2 மேட்ச் ஆடிட்டு மேட்ச் ஃபிட்னஸ் வந்துட்டு ஆஸ்திரேலியா போணும். என்னோட பெர்சனல் ஒப்பீனியன் அதான். ஏன்னா பும்ரா மாரி ஜுவல் எல்லாம் நீங்க பிரிசர்வ் பண்ணணும். மீனிங்லெஸ் T20 ஓடிஐல அவரு ஆடி அவர பர்ன் அவுட் பண்ணி இன்ஜுரி பண்ணீங்கன்னா, அவர மாரி உங்களுக்கு பவுலர் கிடைக்காது. அவர் இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்க. யூஸ் பண்ணிக்கங்க. ஹோப்ஃபுல்லி கம்பீர் அதே தாட் ப்ராசஸ் தான் வருவாரு.
கம்பீர் விஷயத்துல நான் எதுக்கு எக்ஸைட்டடா இருக்கேன்னா, அவர் இந்தியா எப்பவுமே இந்தியாவோட பிரையாரிட்டீஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்றாரு. ஏதாவது மோதல் இருக்குமா மத்த பிளேயர்ஸோட தெரியல. இருக்கலாம். ஏன்னா கம்பீரும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பெர்சனாலிட்டி. அடுத்த வீடியோல நம்ம வந்து இந்தியன் ஸ்குவாட் ஃபார் T20 அண்ட் ODIs அனவுன்ஸ் பண்ண போறாங்க. அத பத்தி ஒரு வீடியோ பேசுவோம். ஏன்னா இந்த சீரிஸ் வந்து 27ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஸோ ஐ திங்க் இந்த வீக் ஸ்குவாட் வந்துரும். பட் ரொம்ப பாசிட்டிவ்ஸ் இந்த சீரிஸ்ல எடுக்க போனோம்னா அஃப்கோர்ஸ் வாஷி, யஷஸ்வி, அபிஷேக், ரிங்கு ருத்துராஜும் கொடுத்த லிமிடெட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நல்லா ஆடினாரு. ரியான் பராக் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தாரு. அண்ட் துஷார் தேஷ்பாண்டே 2 மேட்ச் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தாரு. முகேஷ் போல்ட்வெல். பட் ஓவரால் இது வந்து ஒரு சீரிஸ் டு ஜெனரேட் ரெவென்யூ ஃபார் ஜிம்பாப்வே அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம அபிஷேக் ஒரு புது டேலண்ட்ட பார்த்தோம். ஸோ அத பத்தி அதுதான் இந்த சீரிஸோட பிக்கெஸ்ட் கெயின். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான பிரஸ் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம வந்து அ ஸ்ரீலங்கா ஸ்குவாட் பத்தி பேசுவோம். கம்பீர் இன்ஃப்ளூயன்ஸ் பத்தி பேசுவோம். யார் கேப்டனா இருப்பாங்க? ஏன்னா ரோஹித் சர்மா இல்ல. T20 சீரிஸ்க்கு யார் கேப்டன்? ODI சீரிஸ்க்கு யார் கேப்டன்? அதெல்லாம் நம்ம அறிஞ்சு ஆராய்வோம். தேங்க் யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.